வணக்கம் நேயர்களே. கண்ணதாசனோட வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து படிக்கலாம் வாங்க. நண்பர் வீட்டில் சொல்லிட்டு கிளம்புன கண்ணதாசனுக்கு வேலை கிடைக்காததுனால ரொம்ப கவலையும் பயமும் வந்துருச்சு. இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்க முடியும், எப்படி நம்ம நினச்ச மாதிரி எழுத்தாளனா ஆகிறது அப்படிங்கிற ஒரு பயம் தனக்குள்ளார ஏற்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னா, அவர் சந்தித்த பத்திரிகை ஆசிரியர்கள் எல்லாருமே அவரால் கதை எழுத முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அதனால் அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. அதில் ஒருத்தர் 8வது வரை படித்தவன்லாம் எழுத்தாளராக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது கண்ணதாசனோட நம்பிக்கையே உடைச்சிருச்சு. அவருக்குள்ளாரே நிறைய கேள்வியும் பதிலும் எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. எழுத்தாளராகிறதுக்கெலாம் படிப்பு தான் தகுதியா அப்படின்னு அவர் நம்பலை. படிப்பு வேறு, சிந்தனை வேறு அப்படிங்கிறதுல அவர் திடமாக நம்பிக்கை இருந்துச்சு. சிந்தனையை ஒழுங்காக செயல்படுத்தத்தானே மொழி, அந்த அளவு அவனுக்கு மொழி அறிவு இருந்தது. பயத்தின் வாய்ப்பட்டிருந்த சிந்தனையை மீண்டும் அவர் துணிவுக்கு கொண்டு போனார். தான் ஒரு எழுத்தாளனாகவும் கவிதை எழுதுபவனாகவும் ஆகியே தீர்வதுன்னு முடிவு கட்டிக்கிட்டார். தொடர்ந்து திருச்சியை சுற்றி சுற்றி வாழ வந்த கண்ணதாசனுக்கு திருச்சியில் கருணை உள்ளவங்களே இல்லையா அப்படிங்கிற மனநிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு திருச்சி. அடுத்த நாளே சென்னைக்கு போக முடிவெடுத்து ரயில் ஏறிட்டார். ரயிலில் டிக்கெட் எடுக்கிறது காசு இல்லையா அவர்கிட்ட. சாப்பிடவே வழி இல்லாத போது டிக்கெட் எடுக்க எங்கேருந்து காசு வரும்? அதனால் ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போதும் அவருக்கு பயமும் பதட்டமும் இருந்துச்சு. எங்கே டிக்கெட் செக்கர் வந்து நம்மள்கிட்ட டிக்கெட் கேட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்ணதாசனோட நல்ல காலம் கடைசி வரைக்கும் செக்கர் வரல. ஒரு வழியாக எழும்பூர் வந்த கண்ணதாசனுக்கு அடுத்த சோதனை காத்திருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ட்ரெயினை விட்டு இறங்கினா ஸ்டேஷனில் எப்படியா இருந்தாலும் செக்கர் இருப்பாங்கல்ல. இங்கே எழும்பூர்லேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான். எப்படியா இருந்தாலும் செக்கர் நிற்பார். டிக்கெட் இல்லைனா கண்ணதாசன் மாட்டிக்குவார்னு நல்லா தெரியும். அதுவும் கையில் வேற பெட்டி வச்சுருந்தார். அப்போ பெட்டி வச்சுருக்கவெல்லாம் பிரயாணி அப்படிங்கிறது தான் முடிவு. ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்த கண்ணதாசனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா கிடச்சிது. அதை வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் போயிடலான்னு முடிவெடுத்த கண்ணதாசன் ஸ்டேஷனை விட்டு வெளியே போனாரா இல்லையா, அது என்ன ஐடியா அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். தொடர்ந்து ஆதரவளிங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.